வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஆர்த்திபிஎம் வீர பேசுகிறேன். இன்னைக்கு நான் ஒரு புது வீடியோவில் வந்திருக்கேன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டுனா, ஒரு நியூ ரைடிங் கேம் தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம ரைடராக இருக்க போகிறோம். கோஸ்ட் ரைடராக இல்லை, பைக் ரைடராக இருக்க போகிறோம். ஸோ வாங்க கேம்குள்ளே போகலாம். எடுத்தோடனே இப்படிலாம் காட்டுது. ஆக்சுவலாக இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் விளாட்றேன். இது விளாட்றதுக்கு செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. இந்தமாரி கேம்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். ரியல் பைக் ஓட்டுற எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கேம் கொடுக்கும். ஸோ வேகமாக போயிட்டுருக்கேன். போயிட்டு இருக்கும்போது ப்ளீஸ் நான் அவுட் ஆயிடுவேன். ஓகே செம்மையாக போய்கிட்டுருக்கேன். இப்போ பாருங்க, தலையோட ஃபேன்ன்றதை காட்டுறேன். எப்படி இன்னும் நிறைய ஸ்டண்ட் பண்ணுவேன். வீலிங் தூக்கணும்னா வீலிங் தூக்குவேன். ஆனால் இந்த கேமில் வீலிங் தூக்குற ஆப்ஷனே காட்டல. ஓகே கைஸ், இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கீங்களா, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக அமையும். ஸோ நானே இந்த மோட்டிவேஷனை அதிகமாக எடுத்துக்கிட்டு இதை விட நல்ல பெஸ்ட் குவாலிட்டி உள்ள வீடியோஸாக உங்ககிட்ட அடிக்கிக்கிட்டே போக முடியும். ஸோ அதுக்கு ஒன்றும் பண்ண வேணாம், லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் உங்களுக்கு பிடிச்சா பண்ணிக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக இல்லை, லைக் பண்ணிட்டு போகணும். ஓகே, இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணும் டைம் இருந்தால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய கேம் பிளேஸ் போட்டோம்னு சொல்ல முடியாது, ஏன்னா கம்மியான கேம் பிளேஸ் போட்டோம். அது ஒரு சிலர் நல்லா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா செக் பண்ணி பார்த்துட்டு லைக் போட்டுக்கோங்க. அதையும் ஓகே, நேற்றுக்கு தூத்துருப்பேன். ஓகே, அதான் சொன்னல, ஓவரா பேசிக்கிட்டு இருந்தா எனக்கு பேச வராது. ஓகே, தட்டிரும். ஓகே, இது என்னது? டிராஃபிக் லைட். இது இங்கே போயிட்டு ஓகே. இன்னும் நைட் டைம் ஆக்கி விட்டீங்க. ஐயோ, நைட்டில் பகல்லே நம்மளுக்கு பசுமாடு தெரியாது, நைட்டில் எருமாடை வைக்கிறது. ஓகே, நான் வேகமாக போயிட்டேன். பக்கத்தில் பிரேக் இருக்கிறதே நான் மறந்துடுறேன். பார்த்தீங்களா, இந்த கையை அமுக்கிட்டு இருக்கேன். அதுதான் பிரச்சனை. ஏன்னா இந்த கை மட்டும்தான் கிரீன் கலரில் நல்லா பிரைட்டாக இருக்குது, அந்த கை எதுவுமே இல்லாமல் அப்படி இருக்குது. அது பிரேக்குன்றதே மறந்துட்டேன். ஓகே, ஏய் பா, கார்லாம் செம்மையாக போயிட்டு இருக்கு. இந்த கேமில் அப்படி என்ன ப்ரோ இருக்குது? ஒரே விஷயத்த தான் திரும்பி கேம் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. இதேமாரி நம்ம ஏகேக்கு ஒரு கேம் இருந்துச்சு, பைக், அது வலிமை படத்தை பேஸ் பண்ணி ஒரு கேம், அஃபிஷியல் கேம். அந்த கேம் நல்லா இருக்கும். பட் இப்போ பிளே ஸ்டோரில் அந்த கேம் இருந்துச்சு, பட் இப்போ இல்லை. தானே நீங்கள் குரோமில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை பற்றி வேணும்னா கேளுங்க, போடுறேன். தளபதிக்கு ஒரு கேம் இருக்கு, சஸ்கார். உங்களுக்கு வேணும்னா கேளுங்க, கண்டிப்பா அதெல்லாம் அப்லோட் பண்றேன். ஓகே, கேம் விளையாடுறது அவசியமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவசியம் கிடையாது. ஆனா கேம் விளையாடுறதை விட இன்னொரு அவசியமான விஷயம் இருக்கு, அதான் படிக்கிறது. நீங்க நல்லா படிச்சாதான் உங்களை பெற்றவங்களுக்கு நீங்க நல்ல இதுவாக காட்ட முடியும், நீங்கள் உங்களுக்கு நன்றி கடன் செய்ய முடியும். ஸோ நல்லா படிக்க. கேம் விளையாடுறதை விட கொஞ்சம் அதிகமாக கேர் எடுத்துக்கிட்டு படிக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. கேம் ஒரு அளவுக்கு விளையாடுங்க. ஏன்னா கேமுன்றது நம்ம மூளையை படிப்படியாக அழிக்கிறது. லைட்டாக கருத்தூசி போடுறேன், அதுக்குன்னு இந்த ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கருத்தூசி போட்டேன், கொஞ்சம் போடும் போது குத்த தான் செய்யும். ஆனால் அது உள்ளே போய் வேலை செய்ய தான் அதோட அருமை தெரியும். இப்போ தெரியாது. சரி, நான் விளையாட தானே வந்தேன், வேகமாக போவேன். நீங்கள் செம்மையாக இருக்குங்க. நானே அஜிதா மாதிரி ரேஸ்குள்ளே போன மாதிரி இருக்கு. இது வலிமை பத்தில் நம்ம தலைவர் பைக் வச்சுருப்பார்ல, இந்த பைக் எப்படியாவது வாங்கணும். இருக்கா ப்ரூ கேட்டிங்கன்னா எனக்கு தெரில, செக் பண்ணி பார்க்குறேன். ஆனால் இப்போ நம்மக்கிட்ட காசு இல்லைப்பா.
பட் இதோட முடிவில் நம்ம கண்டிப்பாக ஒரே ஒரு இதாவது பண்ணணும். இப்போ வந்து ஸ்கூட்டி வச்சுருக்கோம், அடுத்து ஏதாவது ஸ்கூட்டி இல்லை மோட்டர் பைக்கு அது கார் கச்சா நல்லா இருக்கும்ல. கார் கச்சா நல்லா இருக்கும், ஆனால் கார் இல்லை, இதில் கேம் முழுக்க முழுக்க பைக்கு தான். ஐயோ வாங்க முடியுதான்னு பார்ப்போம். காசு இல்லை. இந்த பைக் செம்மையாக இருக்குங்க, இந்த பைக் செம்மையாக இருக்குது, பட் காசு பத்தலை. இதுவும் வாங்க முடியாது. இப்போ ஏதாவது இது வாங்க முடியும், நம்மக்கிட்ட காசு இருக்கு, வாங்கி நான் வேஸ்ட் பண்ணிடணுமான்னு நினைக்கிறேன். 3000 அது 5000, ஸோ இன்னும் 2000 சேர்த்து வச்சா வாங்கிடலாம். இந்த 2000 வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கணும். வாங்கி ட்ரெயின் போகுது பாருங்க. இந்த ஷார்ட் எப்படி தெரியுமா இருக்கு, அது எனக்கு பட்டுன்னு ஞாபகம் வரல, ஞாபகம் தான் சொல்றேன். நிறைய பேர் நம்ம வீடியோஸை பார்க்குறீங்க, பட் லைக் மட்டும் பண்ண மாட்டேறீங்க. ஏன் லைக் பண்ண மாட்டேறீங்க? சரி, அதை நான் கேட்க மாட்டேன், அது உங்களுக்கு இருக்கும். நான் ஏற்கனவே போட்ட இந்தியன் GT5 அந்த ஒரு கேம் பிளே பார்க்குறதுனா பார்த்துக்கோங்க. நம்ம வெர்ஷனில் நல்லாயிருக்கும். மற்ற கேம்ஸோட கம்பேர் பண்ண மொக்கையாக இருக்கும், பட் நல்லாயிருக்கும், நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. டனலுக்குள்ளே போகிறாங்க, டனலுக்குள்ளே டனலை பார்த்தாலே இந்தியன் படம் தான் இருக்கும். சரி விடுங்க போகலாம். கார் பிடிச்சிருந்தா பில்லா மாரி பறந்துருக்கலாம், இப்போ மங்காத்தா மாரி பறந்துட்டு, மங்காத்தான்னு கூட சொல்ல முடியாது, ஏன்னா நேற்றுக்கு இடிச்சிருப்பேன். நல்ல பிரேக் போட்டுட்டேன், இப்போதான் பிரேக் இருக்கிறதே நான் உணர்றேன். ஓகே வேகமாக போ. எஸ், எப்படி போகுது பார்த்தீங்களா? என்னோட ஸ்டண்ட்டை பாருங்க, வேற லெவல் ஸ்டண்ட்டில். கேம்ன்றதுனால நிஜத்தில் சைக்கிள் கூட ஓட்ட முடியாதுன்னு அடிச்ச வேகத்துல பறந்து செத்துருப்பேன். ரியல் லைஃபா இருந்தா இந்த மாதிரி எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நான் யாரும் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்க கூடாது. சில பேர் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க, நான் பெரிய ரேசர் ஆகணும் அப்படி சொல்லிட்டு நேராக போயிருக்கீங்க. இப்போ கூட ரீசெண்டாக ஒரு சம்பவம்லாம் நடந்திருக்கு வீட்டில். கேமில் என்ன வேணால் பண்ணலாம், ரியல் லைஃப்பில் பண்ணவே கூடாது. அதெல்லாம் பைக்குன்றத ஜஸ்ட் வாகனமாக யூஸ் பண்ணணும், பேஷனாகவும் யூஸ் பண்ணலாம், ஆனால் அதுக்கு சரியான முறையில் கற்றுக்கணும். அதை போய் ரேம் அடிக்கிறது, வீலிங் அடிக்கிறதுலாம் பண்ணக்கூடாது. இது கேம் பிளே வீடியோவா இல்லை கருத்தூசி வீடியோவான்னு தெரில. பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க நல்ல விஷயத்த. வேகமாக போங்க. எஸ், வாங்கிடுவோம். ஏன் ப்ரோ இப்போ போய் வேஸ்ட் ஆகிற அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, அது வாங்க முடியாது இப்போதைக்கு, தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த பைக்கு அந்த பைக்கே பருவாடை போல இருக்கு. இது என்ன நடுவில் என்னமோ இது மாதிரி இருக்கு, இது எனக்கு பிடிக்கலையே வெள்ளை கலர்ல. சரி விடுங்க, வாங்கியாச்சு, ஓட்டி தானே ஆகணும். சரி, நான் 2000 சேர்த்து வச்சு அந்த பச்சை கலர் கிரீன் கலர் வாங்கியிருக்கலாம்ல. இப்படி பண்ணிட்டேன் ப்ரோ. சரி, இன்னும் 1 மேட்ச் விளாடுவோம். 1 மேட்ச். ஏன்னா இது ஒரே விஷயத்தையே ஓட்டிகிட்டு இருக்கேன்னா உங்களால் ரொம்ப நேரம் பார்த்தா போர் அடிச்சிருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. போர் அடிச்சுன்னா ஸ்கிப் பண்ணிட்டு வேறு வீடியோவுக்கு போயிடுவீங்க, அப்படி தானே? முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு போர் அடிக்காமல் போதும், இதுதான் எனக்கு முக்கியம். வீடியோ குவாலிட்டி கூட எனக்கு முக்கியம், உங்களை என்டர்டைன்மெண்ட்டாக வச்சுக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். குவாலிட்டியாக இருந்ததுன்னு என்டர்டைன்மெண்ட் வச்சுக்கணும். ஓகே
முந்தி இருக்கிற என் வீடியோஸ்க்கும் இப்போ இருக்கிற வீடியோஸ்க்கும் வாய்ஸ் கொஞ்சம் சேஞ்சாக இருக்கும். ஏன்னு உங்களுக்கு தெரியும். எப்படி கார் ஓட்டுறானுங்க பாருங்க. ஆக்சுவலாக நான் தான் அப்படி பைக் ஓட்டிட்டு இருக்கேன். இல்லை இது வர்ற சைடு தானே, வர சைடில் எதுக்கு போயிட்டு இருக்கானுங்க இவனுங்க தெரியலையே. ஏன்னா ரோடுன்னு இருந்தால் ஒன்று போகிறதுக்கு ஒன்று வர்றதுக்கு எல்லா காருமே போகுது. உண்மையோ போய்கிட்டே இருக்கீங்க, எங்கேயுமே டிராஃபிக் லைட் இல்லையா, சிக்னல்ன்றது இல்லையா, நின்று போகலாம்ல, அதெல்லாம் இல்லை. இது கேம் அப்படிதான். நம்ம போய்கிட்டு இருக்கோம், ரிப்பீட்டடான பிளேஸே வந்துக்கிட்டே இருக்கு. இந்த டனல் மட்டும்தான் நியூவாக வந்துகிட்டு இருக்கு. மற்றபடி ஒரே இடத்தையே சுற்றி சுற்றி வர்ற மாதிரி இருக்குல்ல. எனக்கு மட்டும் தான் ஃபீல் ஆகுதா என்ன? ஏங்க இந்த டனலுக்குள்ளே வரும்போதெல்லாம் ஒரு மாதிரி பயமாக தாங்க இருக்கு. சரி, இன்னும் ஒரே ஒரு வீடியோ போடும், ஓகேவா? இன்னும் ஒரே ஒரு சீன், அதுவும் கொஞ்ச நேரத்துக்கு விளாண்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடும். ஓகே ஓகே, வேகமா போ வேகமா போ வேகமா போ வேகமா போ. சரி, வீலிங் அடிக்கிற மாதிரி தான் நல்லா இருக்கும். அந்த ஏகே கேமில் இருக்குங்க வீலிங் அடிக்கிறதெல்லாம், அதெல்லாம் நம்ம தலை செம்மையாக செய்வார். இந்த கேம் பிளே போடுறேன் கண்டிப்பா. அடிப்பட்டு சரி, முடிச்சுக்கலாமா? முடிச்சிடலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.